ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம லட்சுமி ப்ரோமோல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரி ஒரு லெவலுக்கு மேல ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டே இருந்தாலும், கதிர் அமைதியா தான் போயிட்டே இருந்தாங்க. ஆனா, அவங்க மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்தவுமே கதிருக்கு கோவம் தாங்க முடியாம, அம்மான்னு கூட பார்க்காம கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். இப்ப கடகடன்னு கௌரி போய் கதவ சாத்திக்கிறாங்க. கதவ சாத்திக்கிட்டு, நான் சூசைட் பண்ணிக்க போறேன். நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நான் பெத்த 3 புள்ளைங்கள்ல ஒரு புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணுமாச்சு நான் நெனச்சேன். ஆனா 3 பேரோட வாழ்க்கையுமே நாசமா போயிடுச்சு. ஒரு பெத்தவங்களுக்கு புள்ளைங்க நல்லா இருக்கிறது மட்டும் தான் அவங்க வாழ்றதுக்கு அர்த்தமே. ஆனா இதுக்கு மேல நான் எதுக்காக வாழணும்? அப்படின்னு சொல்லிட்டு கதவ சாத்திட்டு போயிட்டு, சூசைட் பண்ண போனவுமே எல்லாருமே கதவு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. அவங்க தொறக்கிற மாரி இல்ல. ஜன்னல்ல "அம்மா தயவு செஞ்சு கதவ தொறம்மா. நீ இல்லன்னா நாங்க ஒண்ணுமே இல்லம்மா. நீ இல்லன்னா நாங்க எல்லாருமே இறந்துருவோம்மா. ப்ளீஸ்மா கதவ தொறம்மா. இது பண்ணாதம்மா" அப்படின்ற மாரி கெஞ்சவுமே, "இதுக்கு மேல நான் எதுக்காகடா உயிரோட இருக்கணும்? சொல்லு. உங்க அக்காவோட வாழ்க்கையும் அப்படி போயிடுச்சு. உங்க அண்ணனோட வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சு. உன் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. இதனால நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க நான் விரும்பலடா. நான் போறேன்டா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "அம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு கதவ தொறம்மா. நீ எதுவும் பண்ணிக்காதம்மா" அப்படின்ற மாரி கதிர் கெஞ்சவுமே, கதிர் ஓடி போய் கத்தி எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. "நீ இப்ப எதனா பண்றதுக்கு முன்னாடி நான் கைய கிழிச்சுருவேன். கதவ தொற. நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேம்மா" அப்படின்ற மாரி கதிர் சொல்லவுமே, உடனே கதவ தொறந்து வெளிய வர்றாங்க. எல்லாருமே திட்டுறாங்க. "எதுக்காக இப்படி பண்றன்னு?" சொல்லிட்டு மகா கூட கேட்குறாங்க. "ஏன் அத்தை உங்களுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா? எதுக்காக அத்தை இந்த மாரிலாம் பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏய் என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. என் குடும்பம் நாசமா போனதுக்கு காரணமே நீ மட்டும் தாண்டி" அப்படின்ற மாரி சொல்லவுமே, கதிர் "அம்மா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி குடுங்கம்மா. நீங்க இதுக்கு மேல இந்த மாரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி குடுங்கம்மா" அப்படின்ற மாரி கேட்கவுமே, "நான் சத்தியம்லாம் பண்றேன்டா. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி குடுக்கணும்னு" கேட்குறாங்க. "என்னம்மா சத்தியம்?" அப்படின்ற மாரி கேட்க, "நீ இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கியே அகிலா, அவள நீ டிவோர்ஸ் பண்ணணும். நான் சொல்ற பொண்ணு கழுத்துல தான்டா நீ தாலி கட்டணும்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, தூக்கி வாரி போட்டுருது கதிருக்கு. "அம்மா நீ என்ன பைத்தியமாம்மா? நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "நான் பைத்தியம்லாம் இல்லடா. தெளிவா தான் சொல்றேன். இது என்னோட ஸ்ட்ராங்கான முடிவு. இத நீ கேட்டு தான் ஆகணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா என்னால முடியாது. கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லடா நீ இத பண்ணி தான் ஆகணும். எனக்காக பண்ணுடா" அப்படின்ற பண்றேன்னா நான் உனக்கு சத்தியம் பண்ணி குடுக்குறேன். இல்லன்னா நான் சத்தியம் பண்ண மாட்டேன். நான் எப்ப வேணா செத்துருவேன் அப்படின்ற மாரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கோமே, "என்னம்மா நீ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பிளாக்மெயில்லாம் இல்லடா. இதுதான் நான் எடுத்திருக்க முடிவு. இதுபடி நடந்தா சரி. இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விடு நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிட்டு போயிர்றேன் அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்னம்மா நீ இப்படி நடந்துக்கிற? நான் அகிலா இல்லம்மா. என்னால இருக்க முடியாதும்மா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, ஆஃப்டர் ஆல் அவ பாதியில அவ இல்லாமலே இருக்க முடியாதுன்னு நீ சொல்றியே! அப்ப நான் 10 மாசம் சுமந்து பெத்த உன்ன, எப்புட்றா என்ன விட்டு குடுக்க சொல்றன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. "நீ நெனைக்கிற மாரி இல்லம்மா. நாங்க நல்லா வாழ்வோம்மா. கண்டிப்பா உனக்கு பணம் தானம்மா. பணத்த எவ்ளோ நான் சம்பாரிச்சு தரேன்னு மட்டும் பாரும்மா. நீ தயவு செஞ்சு இந்த மாரி முடிவுலாம் எடுக்காதம்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த விஷயத்துல நீங்க யாரும் தலையிடக்கூடாது. நான் எடுத்தது தான் முடிவு. முடிவு எடுத்துட்டேன். இத உங்க யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க அம்மா அத. "ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோம்மா. இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தாதம்மா. நீ இல்லன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதும்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னடா பண்ண முடியாது? அதான் எல்லாமே பண்ணிட்டீங்களே! நான் சொல்ற மாரி நீ கேட்டனா, நான் இந்த மாரி பண்ணுவேன். அப்படி இல்லன்னா, நான் எதுக்காகவும், யாருக்காகவுமே நான் இதுக்கு மேல பார்க்குற மாரி இல்லடா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "என்னம்மா நீ இப்படி இருக்கிற? பெத் நான் நல்லா வாழ்வேன்னு சொல்றேன். உனக்கு ஏம்மா நம்பிக்கை வரல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க கதிரு. "எப்புட்றா நம்பிக்கை வரும்? ஏன்னா உங்க அண்ணன பார்த்தியா இல்லையா? அவன் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. எப்படி நம்பிக்கை வரும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அதெல்லாம் வரும்மா. நீ நம்பு. நீ கவலைப்படாத. நீ நம்புமா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நம்புறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லடா. எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கை யார் மேலயும் வரப்போறது கிடையாது. ஆனா உன் மேல பரிபூர்ணமா நம்புனேன்.